ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் மீண்டும் தீவிரமடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று அமெரிக்கா ஈரானின் முக்கிய தீவான கார்க் தீவு மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அந்த தீவில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா நேற்று தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது ஈரானுக்கு மிக முக்கிய தீவாக கூறப்படுவதற்கான காரணம், ஈரானில் உற்பத்தி செய்யக்கூடிய 90% கச்சா எண்ணெய் இந்த தீவுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்துதான் கப்பலில் ஏற்றப்பட்டு உலகின் மற்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அதனால் இந்த தீவு மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தினால் அது மீண்டும் அந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டுக்கு வழிவகுக்கும். அதே போல சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையை பல மடங்கு உயர்வதற்கும் வழிவகுக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் நேற்று ட்ரம்ப் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார். இந்த தாக்குதலை நடத்திய பிறகு அவர் இருக்கக்கூடிய பதிவில் தற்போது அந்த கார்க் தீவில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும், ஈரான் தொடர்ந்து ஹொர்மோஸ் நீர்நிலையை முடக்கி வைத்திருந்தால் கார்க் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கையாளும் நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்றும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இதற்கு தற்போது பதிலளித்திருக்கக்கூடிய ஈரானானது கார்க் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெயை கையாளும் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் நிலைகள் மீது தாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த கார்க் தீவு மீது தாக்குதலை நடத்தியதை அடுத்து தற்போது சர்வதேச சந்தையில் ஒரு பதட்டம் தொட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தாக்குதல் தீவிரமடையும் பட்சத்தில் கச்சா எண்ணெயின் விலை பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது தற்போது குறைந்தது $100 வரை சர்வதேச சந்தையில் வர்த்தகமாகும் கச்சா எண்ணெயின் விலை $150 மேல் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் பல உலக நாடுகளில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜியின் விலை பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இனி ட்ரம்ப் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். ட்ரம்ப் அதாவது இந்த கார்க் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெயை கையாளும் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் ஈரான் கண்டிப்பாக வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்பதை நம்மால் எதிர்பார்க்க முடிகிறது. இன்று காலை முதல் ஈரான் பல்வேறு பகுதிகளில், அதாவது பல்வேறு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள், குறிப்பாக தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இன்று காலை தொடங்கி பாக்தாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க தூதரகத்தில் மேல் இருக்கக்கூடிய ஒரு ரேடாரை தாக்கி அளித்திருக்கிறது. ஈரானும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்ரேலில் பல இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரான். குறிப்பாக மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகள் மற்றும் இராணுவ நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இஸ்ரேலும் தனது வான் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த போரானது அதாவது பொருளாதார பிரச்சனைகளையும் பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை எட்டியிருப்பதாகத்தான் பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.